என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோகாசனத்திற்கு முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்படுகிறது. பல ஆண்டுகளாக நடைபெறுகின்ற காரணத்தினால் உலக மக்கள் எல்லாரும் லட்சக்கணக்கில் பழகி இதை பார்த்தே பழகிய யோகாசன ஆசிரியர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். பல பேர்கள் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளை நீக்கி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு திருமதி குணசுந்தரி அவர்கள் தாளாளராக இருந்து கொண்டு ஓம் கிட்ஸ் மழலையர் பள்ளியில் எம்ஏ நகர் செங்குன்றம் சென்னையில் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்கே உள்ள மழலையர் பள்ளியிலே யோகாசன ஆசிரியர் அமைத்து அங்கே மாணவர்களுக்கு எல்லோருக்கும் கட்டாய பாடமாக்கியிருக்கிறார்கள். அங்கே யோகாசன பேராசிரியராக இருப்பவர்கள் தனுஷ்கோடி அவர்கள் மனவளக்கலையில் ஆசிரியராக இருந்து என்னிடம் வந்து பல்வேறு யோகாசனங்களை கற்றுக்கொண்டு இப்பொழுது மனவளக்கலையில் இந்த யோகாசனத்தையும் சேர்த்து அங்கே கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே 2 குழந்தைகள் வந்திருக்கின்றது. தர்சிதா வயது 5, பிரவீன் வயது 6. இவர்கள் இப்பொழுது ஆகர்ஷண தனுராசனத்தை செய்ய போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். ஆகர்ஷண தனுராசனம். என் அருமை மாணவமணிகளே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு முதலில் வலது காலை ரைட் லெக்கை பிடித்து இந்த ஆகர்ஷண தனுராசனத்தை செய்யுங்கள். மெதுவாக செய்யணும், அவசரப்பட வேண்டாம். மழலை பள்ளியில் தனுராசனம், ஆகர்ஷண தனுராசனம். கையை கொண்டு காலை தொடுவது என்பது மிக மிக கடினம். பாருங்கள், இது மழலைப்பள்ளியில் உள்ளவர்கள், சின்ன குழந்தைகள் அவர்கள் பிடித்திருக்கிறது. ஆகர்ஷண தனுராசனம். நாமே உட்கார்ந்து கொண்டு காலை நீட்டில் கையை கொண்டு இருந்தால் தொட முடியாது. பாருங்கள், ஒரு 73 வயசு ஆச்சு, தனுஷ்கோடி பிடிக்கிறார், சின்ன குழந்தைகளும் பிடிக்குது. ஆகவே ஆசனம் செய்வதற்கு வயது ஒரு தடையாக கிடையாது. முதுகெலும்பு பலப்படும், முட்டு எலும்பு, பந்துக்கிண்ண முட்டு, இவைகளெல்லாம் பலப்படும். அதில் ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் நீங்கும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இப்பொழுது அடுத்த காலை மடக்கி செய்ய வேண்டும். காலடி நீட்டுங்க. கையை பிடித்து காலை பிடியுங்கள். நேரே நிமிர்ந்து உட்காருங்க. ஒரு 20 எண்ணிக்கை இந்த நிலையில் இருக்க வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். வில் போன்று இருக்கின்ற காரணத்தினால் ஆகர்ஷண தனுராசனம் என்று வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். காலை நீட்டு. நீங்கள் கொஞ்சம் பின்ன போங்க. பண்ணுங்க. இப்படி. ஆகர்ஷண தனுராசனம். 73 வயதில் இந்த மாதிரி காலை பிடிப்பது என்பது மிக கடினம். ஆகவே ஆசனம் வயது ஒரு தடையாக இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த வயதிலும் ஆசனம் பழகலாம். முழுமையாக செய்யாவிட்டாலும் உங்களுக்கு முழு பலனும் கிடைத்துவிடும். அந்த ஆசனத்துக்கு முயற்சிக்கும் போதே அந்த முக்கியமான அந்த உறுப்புகள் செயல்பட்டு விடுகிறது என்பதுதான் உண்மை. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது அடுத்த காலை மடக்கி செய்யுங்கள்.
ஆகர்ஷண தனுராசனம். முதுகெலும்பு பலப்படும். கரண்டை, முட்டு, பந்துக்கிண்ண முட்டு, கைப்பந்துக்கிண்ண முட்டு, இந்த ஜாயிண்ட்ஸ் எல்லாம் சரியாக இழக்கம் கிடைத்து விட்டால் பிளட் சர்க்குலேஷன் ஜாயிண்ட்டுக்கு அந்த பக்கம் போகிறதெல்லாம் ஒழுங்காக போகும். ஜாயிண்ட்டு இருக இருக அதுக்கு அப்புறம் உள்ள இடத்துக்கு பிளட் சர்க்குலேஷன் சரியாக இயங்காது. வேகமாக வயோதிகத்தன்மை வந்துவிடும். அதுதான் நிலைமை. வயது ஆகிவிட்டால் மச்சப்படி ஏற முடியல, இறங்க முடியல, முட்டு வலியெல்லாம் வருதுன்னா இது போன்ற ஆசனங்களை செய்து முட்டுக்களை குறைவாக வைத்து கொள்ள வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். அப்படியே திரும்பி பத்மாசனத்தில் உட்காருங்க. சிறு குழந்தைகளுக்கு அவர்களால் வரக்கூடிய ஆசனங்களை நாம் முதலிலே கற்றுத்தர வேண்டும். மழலையர் பள்ளி 4 வயசு 3 வயசு தான் இருக்கும். அந்த பிள்ளைகள் வளையும் தன்மை இருக்கின்ற காரணத்தினால் சின்ன சின்ன ஆசனங்களை கற்றுக் கொடுப்போமேயானால் அவர்கள் மற்ற கடினமான ஆசனங்களையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரியம் அவர்களுக்கு வந்துவிடும். ஆர்வம் வந்துவிடும். தினமும் ஆசனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் வந்துவிடும். சின்ன வயதிலேயே ஆர்வம் வந்துவிட்டால் பெரிய வயது ஆகும் வரை அதை ஒழுங்காக செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு நோய் நொடி வராது, எந்த மருத்துவ செலவும் வராது. சின்ன குழந்தைகளுக்குத்தான் நிறைய வியாதி, மருத்துவ செலவும் அதிகம். ஆகவே இது போன்ற ஆசனங்களை சின்ன குழந்தைகள் முதற்கென்று செய்ய வேண்டும். வயோதிகர்களுக்கும் இந்த சின்ன குழந்தை முடியாதவர்களுக்கும் இந்த சின்ன குழந்தைகள் செய்யக்கூடிய சில ஆசனங்களையும் செய்தால் அவர்களும் ஆரோக்கியம் பெற்று விடுவார்கள். முதுமை குறையும், இளமை மேலிடும். ஆகவே இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லா தரப்பினரும் பழகி உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடுது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவதே ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.